நம்ம பர்சனல் விஷயத்தை கூகுள் பார்க்குமா? ஜிமெயில் ஃபோட்டோஸ் பற்றி வந்த அதிரடி அப்டேட். கூகுள் தேடலில் புதிய ஏஐ வசதி உங்கள் ஜிமெயில் மற்றும் ஃபோட்டோக்களில் இருந்து தகவல்களை தேடித்தரும். கூகுள் தனது தேடு பொறியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது. நாம் வழக்கமாக இணையத்தில் தகவல்களை தேடுவோம். ஆனால் இனி கூகுள் தேடல் உங்கள் தனிப்பட்ட உதவியாளராகவும் மாறப்போகிறது. கூகுளின் புதிய ஏஐ மோட் உங்கள் அனுமதியுடன் உங்கள் ஜிமெயில் மற்றும் கூகுள் ஃபோட்டோஸ் ஆகியவற்றில் உள்ள தகவல்களை தேடி உங்களுக்கு தேவையான பதிலை துல்லியமாக வழங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக விமான டிக்கெட் எப்போது என்று தேடினால் பொதுவான தகவல்களைத்தான் கூகுள் காட்டும். ஆனால் இந்த புதிய அப்டேட் மூலம் எனது அடுத்த விமான பயணம் எப்போது என்று கேட்டால் கூகுள் ஏஐ உங்கள் ஜிமெயிலில் உள்ள டிக்கெட் விவரங்களை படித்து சரியான நேரத்தையும் தேதியையும் உங்களுக்கு காட்டும். இதற்காக நீங்கள் ஜிமெயில் ஆப்பிற்குள் சென்று தேட வேண்டிய அவசியமில்லை. இதேபோல கூகுள் ஃபோட்டோஸிலும் இந்த ஏஐ புகுந்து விளையாட உள்ளது. உதாரணமாக 2024 நான் ஊட்டி சென்றபோது எடுத்த புகைப்படங்களை காட்டு என்று கூகுள் சர்ச்சில் டைப் செய்தால் போதும். அது தானாகவே உங்கள் கூகுள் ஃபோட்டோஸ் ஆல்பத்தில் இருந்து அந்த குறிப்பிட்ட புகைப்படங்களை தொகுத்து தரும். தேதிகள் அல்லது இடங்களை வைத்து மட்டுமின்றி நான் சிரிக்கும் ஃபோட்டோ என்று கேட்டால் கூட தேடித்தரும் அளவுக்கு இது புத்திசாலித்தனமானது. இப்படி நமது பர்சனல் விஷயங்களை கூகுள் படிப்பது பாதுகாப்பானதா என்ற கேள்வி அனைவருக்கும் எழும். இதற்கு கூகுள் தரப்பில் தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அம்சம் ஓபிடி-இன் முறையில்தான் செயல்படும். அதாவது நீங்கள் விருப்பப்பட்டு அனுமதி கொடுத்தால் மட்டுமே ஏஐ உங்கள் தகவல்களை பார்க்கும். மேலும் இந்த தரவுகள் எதுவும் விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படாது என்றும் உங்கள் தேடல் முடிவுகள் உங்களுக்கு மட்டுமே தெரியும் என்றும் கூகுள் உறுதியளித்துள்ளது. இந்த வசதி மூலம் மருத்துவ ரிப்போர்ட்டுகள், பழைய பில்கள், பயண திட்டங்கள் போன்றவற்றை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் எளிதாகிவிடும். பல ஆப்ஸ்களை ஓபன் செய்து நேரத்தை வீணடிப்பதை தவிர்க்கலாம். ஜெமினி தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செயல்படும் இந்த அம்சம் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் பயனர்களுக்கு விரைவில் முழுமையாக கிடைக்கும். இதுவரை நாம் தேடுபொறியை உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள பயன்படுத்தினோம். இனி நாம் நம்மை பற்றியே தெரிந்து கொள்ளவும் நமது டிஜிட்டல் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தவும் கூகுள் சர்ச் பயன்பட போகிறது. இது டிஜிட்டல் உதவியாளர் தொழில்நுட்பத்தில் ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது.